இப்போ பெரும்பாலான மக்களுக்கு ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்குது. வீடு வாங்கணும் அப்படின்னா அது கேட்டட் கம்யூனிட்டியில் வாங்குறதா இல்லை இண்டிவிஜுவல் வீடு வாங்குறதா அப்படிங்கிறது தான். ஸோ பெரும்பாலான மக்களுக்கு குழப்பம் ஏன் வருது அப்படின்னா, சரி இது வாங்கினா பக்கத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், இது வாங்கும்போது தனியாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, ஆனால் இட வேல்யூ எது? மனசில் பல குழப்பத்தோடு இருக்கிறீங்களா? நீங்கள் என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க போலாம். சரி, புறப்படுவோமா? இப்போ கேட்டட் கம்யூனிட்டியா இல்லை இண்டிவிஜுவல் வீடா? திவ்யா நதியா ரெண்டு பேத்துக்கு இல்ல பாசிட்டிவ் சைடு சொல்றேன். ரெண்டுத்துக்குமே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையும் சொல்றேன். நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க டெசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து கேட்டட் கம்யூனிட்டி பார்த்துக்கலாம். உங்க வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, சரி சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாலும் கேட்டட் கம்யூனிட்டி உங்களுக்கு கரெக்டாகவே தான் இருக்கும். ஏன்னா பக்கத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன ஆபத்து அப்படின்னா கூடவே எல்லாருமே என்ன அப்படின்னு கேட்குறக்கு ஆள் இருப்பாங்க. மிக முக்கியமாக ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் அசோசியேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அந்த அசோசியேஷன் ஏதாவது ஆம்புலன்ஸ் கூப்பிடணும், இல்லை ஏதாவது நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி குழந்தை வந்துட்டா வாட்ச்மேன் பார்த்துக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறது கேட்டட் கம்யூனிட்டியில்.